அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோனார்க் சூரிய கோயில். இந்த கோயில் ஒரிசா மாநிலத்தில் பூரி மாவட்டத்தில் கோனார்க் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. இந்த சூரிய கோயிலை கட்டியவர் கிழக்கு கங்கா வம்சத்தின் மன்னர் முதலாம் நரசிம்மதேவர். 13ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. உதயகால சூரியனுக்காக கட்டப்பட்ட கோயில்தான் இந்த கோனார்க் சூரிய கோயில். சூரியனுடைய ஒளி அமைப்பை நாம் 3 வகையாக பிரிக்கலாம்: காலை, மதியம், மாலை. இதில் காலை என்பது உதய பொழுது. இந்த உதய பொழுதுக்காக கட்டப்பட்ட கோயில்தான் கோனார்க் சூரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலை சுற்றி ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பதை போன்று சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். 52 வகையான சிற்பங்கள் இந்த கோயிலை சுற்றி இப்படி செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்ம கோயிலுடைய ஒவ்வொரு சிற்பத்தையும் நீங்கள் நம்ம தெளிவாக ரொம்ப கூர்மையாக பார்த்தா அதனுடைய நுணுக்கங்கள் நம்மையே பிரமிக்க வைக்கும். 13ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு சிற்பக்கலையில் நம்முடைய முன்னோர்கள் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம ஆச்சரியப்பட்டு போவோம். இது கலிங்க சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு தலை சிறந்த உதாரணம்ங்க. இந்த கோனார்க் சூரிய கோயில் ஒரு தேர் வடிவில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கும். இந்த கோயிலுடைய முன்பகுதியில் 7 குதிரைகள் இருக்கும் மற்றும் 24 சக்கரங்கள் கொண்டதாக இருக்கும். இந்த 7 குதிரைகள் சேர்ந்து இந்த தேரை இழுத்து செல்வது போன்று, அதாவது சூரிய பகவான் 7 குதிரைகள் 24 சக்கரங்கள் கொண்ட ஒரு தேரில் வருவது போன்று இந்த கோயிலை வடிவமைத்திருப்பார்கள். இதில் 7 குதிரைகள் என்பது வாரத்தின் 7 நாட்களையும், இந்த 24 சக்கரங்கள் இருக்குல்ல, அது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்பதையும் நமக்கு தெரியப்படுத்துவதாக இருக்கிறது. 1984இல் இந்த கோயிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய ஒரு சின்னமாக அறிவித்தது. இந்த கோயிலுடைய உட்பகுதியில் நம்ம பார்த்தா எந்த தூண்களும் இடையில இருக்காதுங்க. ஏன்னா கற்களுக்கு எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, கற்களுக்கு நடுவே இரும்பு கம்பியை கொண்டு தாங்கலாக அமைத்திருக்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இடிந்து விழுந்த பகுதியின் மேல் கிட்டத்தட்ட 50 டன் காந்தம் இருந்ததாக சொல்கிறார்கள். இந்த காந்தம் இந்த இரும்பை ஈர்த்து பிடித்து வைத்திருந்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோயில் சந்திரபாகா நதியின் முகத்து வாரத்தில் கட்டியிருக்காங்க. காலப்போக்கில் இந்த சந்திரபாகா நதி வறண்டு விட்டதால் தற்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கடற்கரை கோயில் என்றும் சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் சந்திரபாகா மேளா என்ற மிகப்பெரிய திருவிழா இங்கே நடைபெறுகிறது. கோனார்க் கோயில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். பெரியவங்களுக்கு 60 ரூபாய் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. சிறியவர் அப்படின்னு சொன்னால் 30 ரூபாய்ங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு கோயில், பார்க்க வேண்டிய இடம். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கலையிலும், சிற்பக்கலை, கட்டிடக்கலை எவ்வளோ நேர்த்தியாக அறிவுபூர்வமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த கோயிலை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். எல்லோருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தால நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும், பயனுள்ளதாகவும் இருக்கும். எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று வேண்டுகிறேன்.